காலை வணக்கம். என்னுடைய வயது 62 நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய இந்த மெச்சூரிட்டி மைண்டு வந்தது 15 வயசுன்னு வைங்க. அதை 62லேருந்து கழிச்சிங்கன்னா 47 ஆண்டுகள் நான் ஓரளவுக்கு வெளி உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டது, அனுபவங்கள் கற்றுக்கிட்டது. இந்த 45 ஆண்டுகளில் நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன தெரியுங்களா? வாழ்க்கை பாடம். எதுவுமே திட்டமிட்டபடி நடந்ததே இல்லைங்க. நாம் ஒன்று நினைப்போம், வேற ஒன்று நடக்கும். ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி, ஆளுமை, அது மட்டும்தான். அது இஷ்டப்படி அது ஒன்று பண்ணிட்டு போகுது. அதோடைய இஷ்டத்துக்கு ஏற்றாமே நம்ம நடக்க வேண்டியிருக்கு. திருமணம் உட்பட, வேலை உட்பட, ஒரு சொத்து வாங்குவது உட்பட, ஒரு சொத்தை விற்பனை உட்பட, உடல்நலம் உட்பட, உடம்புக்கு வர நோய் உட்பட, வாழ்க்கையில் நடக்கும் மனிதனுடைய அனைத்து அசைவுகளும் அவன் விருப்பப்படியே நடப்பதே இல்லை. அதிகபட்சம் 30% நடக்கலாம் விருப்பப்படி. மீதி 70% ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு சூட்சம சக்தி, அதுக்கு பேர் விதின்னு வச்சுக்கலாம், கடவுள்னு வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாங்க, கர்மான்னு வச்சுக்கலாம், குர்மான்னு வச்சுக்கலாம், என்ன வேணால் டைட்டில் வச்சுக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சூட்சம சக்தி மட்டுமே அனைத்து உயிரினங்களையும் இயக்குகிறது. இதை நான் திட்டவட்டமாக அறிவிக்கிறேன். இன்னைக்கு காலையில் நான் பார்த்து தானே சொல்ல முடியும், அனுபவத்தை தானே சொல்ல முடியும். ஆக ரமண மகரிஷியோட சொல்லு போல மனிதனால் அதிகபட்சம் முயற்சி மட்டுமே செய்ய முடியும். முயற்சி செய்வதை தவிர்த்து மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. அதன் பயனாய் ஞானம் பெறுவதற்கு மட்டுமே உரிமை உண்டு அப்படிங்கிறாரு அடுத்த வார்த்தை. அதாவது முயற்சி பண்ணி அதன் மூலமாக ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை, அதாவது புரிவுதல், அந்த புரிதல் தான் உனக்கு கொடுக்கப்பட்ட கூலி, லாபம் அப்படின்னு ரமண மகரிஷி சொல்கிறார். எனவே இதை நீங்களும் ஏற்றுக்குங்கன்னு வற்புறுத்தலை தாராளமாக பகிர்ற இன்றைய காலை பொழுதில், இன்றைய நாளுக்கு நான் இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு. என்னுடைய காரில் இருக்கிற குறைபாட்டுக்கு இன்றைக்கி டூ ஆர் டைன்னு பதில் கிடைச்சிடும். மீண்டும் செவிப்புலன் கேட்கும் திறன் எனக்கு கிடைக்குமாங்கிறது பிரபஞ்சத்தோட முடிவு. என்னுடையது முயற்சி மட்டுமே. பார்ப்போம். எவ்வளவோ சோதனைகளும் வலிகளையும் பாடுகளையும் பார்த்துட்டேன். இதையும் தாங்கிக் கொள்கிறேன். நான் 62 ஆயிடுச்சு இல்லை, மிஞ்சி போனால் இதயத்தோட ஒரு 2 வருஷம் உயிர் வாழ்வேன். காது கேட்காம வாழ்ந்துட்டு போகிறேன். முழுமையாகவே செவிடனாவே கூட இருந்துட்டு போகிறேன். நல்லதே நினைப்போம்.